மந்திர புன்னகையோ ஒரு குடும்ப நாவல். இந்த வீடியோல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம். ராகத்தோடு ஒலித்த காய்கறிக்காரரின் குரலை கேட்டு பாலை காய்ச்சிக் கொண்டிருந்த துளசி பரபரப்பானாள். இரவு படுப்பதற்கு முன்பே அபிதா காலையில் காய்கறி வாங்கி வந்தால் தன்னை எழுப்ப வேண்டாம், என்னென்ன வேணும்னு பார்த்து வாங்கிடு என்று சொல்லி பணமும் தந்திருந்தாள். இந்த பால் வேற பொங்க மாட்டேங்குதே, பாலை காய்ச்சிட்டா அண்ணன் நடைபயணம் முடிஞ்சு வந்தவுடன் காஃபியை கலந்து கொடுத்துடலாம். புஸ் என்ற ஓசையோடு பால் பொங்கி வர அடுப்பை குறைத்து வைத்தாள் துளசி. அதற்குள் காய்கறிக்காரரின் குரல் மேலும் இருமுறை ஒலிக்க படுக்கை அறையிலிருந்து தூக்க கலக்கத்தோடு அபிதாவின் குரல் கேட்டது. துளசி, இதோ கிளம்பிட்டா நீ என்றவாறே பாலை அணைத்து மூடி வைத்துவிட்டு காய்கறி வாங்குவதற்கான கூடையையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள் துளசி. அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. 7 அடுக்குகளை கொண்ட குடியிருப்பில் 3வது தளத்தில் அவளது அண்ணன் சிவசங்கரின் வசிப்பிடம். வீட்டை தாளிட்டு விட்டு அதனுடன் இணைந்திருக்கும் கிரில் கேட்டையும் பூட்டிவிட்டு லிப்டை நெருங்கினாள் துளசி. அது கீழே சென்று கொண்டிருப்பதாய் அறிவிக்க சின்ன சலிப்போடு படிக்கட்டில் இறங்க துவங்கினாள் அவள். லிப்ட் இருக்கும்னு தான் பேரு, ஒரு அவசரத்துக்கு போக முடியல, இதுல இறங்கி போறதுக்குள்ள காய்கறிக்காரர் போயிடக்கூடாதே என்று நினைத்தபடி பரபரப்பாய் அவள் இறங்கிக் கொண்டிருக்க அவளுக்கு பின்னே யாரோ தடதடவென இறங்கி வரும் ஓசை கேட்டு திரும்பி பார்க்கும் முன்னால் நெடிய உருவம் ஒன்று அவளை இடித்து விட்டு போகிற போக்கில் சாரி ஒன்றை உதிர்த்து விட்டு செல்ல பற்களை கடித்தாள் துளசி. கண்ணு தெரியல, குருட்டு பயல, எரும மாடு மாதிரி மோதிட்டு போற. சற்று சத்தமாகவே அவள் திட்ட அவளை கடந்து சென்ற காலடி ஓசை சட்டென நின்றது. துளசி லேசாய் திகைத்து படிகளின் வளைவில் மெதுவாய் தலை நீட்டி எட்டி பார்த்தாள். கீழே நின்ற மாயக்கண்ணன் காதில் இருந்த போனை எடுக்காமலே மேலே பார்க்க சட்டென தலையை உள்ளே இழுத்து கொண்டாள். உள்ளம் தடதடக்க அங்கேயே நிற்க சில கண இடைவெளியில் அந்த காலடி ஓசை மீண்டும் தடதடவென படிக்கட்டுகளில் இறங்கி மறைய நிம்மதி உணர்வோடு மீண்டும் ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு எவரும் இல்லை என்று உறுதி செய்துவிட்டு இறங்க துவங்கினாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நிறைய இல்லத்தரசிகள் நிதானமாகவே காய்கறி வாங்க வந்து சேர காய்கறி வண்டியை சுற்றி கூட்டம் சூழ்ந்திருந்தது. கூட்டத்தோடு கூட்டமாய் இணைந்து தக்காளியை எடுத்து தட்டில் போட்டு கொண்டிருந்த போது அவள் அருகே ஒரு வலிமையான கரம் வெண்டைக்காய்களை மொத்தமாய் ஒரு கூடையில் அள்ளி போட்டது. ஐயோ, வெண்டைக்காய இப்படி எடுக்கக்கூடாது, ஒவ்வொன்னா எடுத்து இப்படி நுனிய உடைச்சு பார்த்து வாங்கணும் என்று துளசி இயல்பாய் சொல்ல தாயிடம் போனில் பேசிக்கொண்டே காய்கறிகளை அள்ளி கொண்டிருந்த மாயக்கண்ணன் அவளிடம் திரும்பினான். என்கிட்டயே சொல்றீங்க? ஆமா, மொத்தமா அள்ளி போட்டா முத்தல் அழுகல் எல்லாம் இருக்கும்ல பாப்பா, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் நல்ல காய் பாப்பா என்றார் காய்கறிக்காரர். இருக்கட்டும்னே, காசு போட்டு வாங்குற நாங்களும் நஷ்டப்படக்கூடாது இல்ல. துளசி, வெங்காயத்தை எப்படி வாங்கணும்னு சொல்லு என்று கேட்டால் பக்கத்தில் இருந்த பெண்ணொருத்தி. வெங்காயத்தை தொட்டு பார்த்தாலே போதும் ஆண்டி, நல்ல வெங்காயம் கல்லாட்ட இருக்கும், அமுங்குனா அழுகல்னு அர்த்தம். துளசி, அம்மா முள்ளங்கி வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இதோ பிரியா, முள்ளங்கி இப்படி திரட்சியா இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம், வாடி போயிருந்தா அது பழசு, அதை வாங்கக்கூடாது. ஏமா, இத்தனை வருஷமா உங்ககிட்ட காய்கறி வித்துக்குன்னு இருக்கேன், என்ன நம்பாம இன்னைக்கு வந்த இந்த பாப்பா கிட்ட ஆலோசனை கேட்கறீங்களே? காய்கறிக்காரர் குறைபட்டு கொள்ள இரவு உடையோடு வந்து சேர்ந்த 2 இளம் பெண்கள் நக்கலாய் சிரித்தனர். என்ன சித்தா இப்படி சொல்லிட்ட? இந்த அம்மா விவசாயத்துறையில டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க, அதான் இப்படி எல்லாருக்கும் இலவசமா ஆலோசனைகளை அள்ளி விடுறாங்க இல்ல ஆர்த்தி என்றவாறே அவர்கள் கலகலத்து சிரிக்க முகத்தை சுளித்தாள் துளசி. அந்த இடத்தில் பெண்கள் மட்டுமல்ல, ஆடவர்களும் கலந்தே நின்றனர். அதோடு வியாபாரம் செய்பவரும் ஒரு ஆண் என்ற கூச்சம் சிறிதுமின்றி கையில்லாத மெலிதான பனியனும் உடலை ஒட்டி பிடித்த லெக்கின்ஸுமாக வந்து நின்றவர்களை பார்க்கையில்
அவளுக்கு கோபமும் வந்தது. எப்படித்தான் இந்த பொண்ணுங்க இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே வர்றாங்களோ? சொல்லுமா, வெண்டைக்காய் 1/2 கிலோ வாங்கியாச்சு, வேற என்ன வாங்கணும்? பாவக்காயா? அது எப்படி இருக்கும் என்று போனில் தன் அம்மாவை கேட்டுக்கொண்டிருந்தான் மாயக்கண்ணன். தம்பி, இது இருக்கு பாவக்கா, அம்மா கிட்ட எவ்வளவு வேணும்னு கேளுங்க. ஹேய் மாயா, நீயா? நீ எப்ப வந்த? ஆர்த்தியும் மாலதியும் ஆர்ப்பாட்டமாய் அவனை நெருங்க நகர்ந்து கொண்டாள் துளசி. ஹாய், நேத்து நைட்டு தானே வந்தேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாலு, அரியர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியா இல்லையா? மாயக்கண்ணன் இயல்பாய் கைகுலுக்கி உரையாட துளசியின் முகம் மீண்டும் கடுத்தது. அண்ணே, சீக்கிரமா எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பில்லு சொல்லுங்க, டைம் ஆச்சு என்றவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே மாலதியிடம் கேட்டான் மாயக்கண்ணன். மாலு, யார் இது? இதுக்கு முன்னால இங்க நான் பார்த்த மாதிரி இல்லையே. இதுவா? இது ஒரு புது வரவு. அபியக்கா வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கு. ஆனா மாயா, மனசுக்குள்ள பெரிய மேதைன்னு நினைப்பு. ஜஸ்ட் வில்லேஜ் கேர்ள். மாலதி ஆங்கிலத்துல அலட்சியமாய் கூற உஷ்ணமாய் திரும்பினாள் துளசி. ஏன், வில்லேஜ் கேர்ள்ஸ்னா மேதையா இருக்க கூடாதா? நான் எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட். உன்ன மாதிரி பிபிஏல 4 அரியர் வச்ச கேஸ் இல்ல. துளசியும் ஆங்கிலத்தில் சீர வியந்து போனான் மாயக்கண்ணன் அதை கேட்டு. ஹலோ ஹலோ, எம்ஏ படிச்சுட்டு ஏங்க வீட்டு வேலைக்கு வந்திருக்கீங்க? வேற ஏதாவது ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் வீட்டு வேலை செய்ய வரல. இது என் அண்ணன் வீடு. காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி இங்க 3 months ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன். ஓ, சாரி சாரி. ஏய் மாயா, நீ ஏன் இவங்கிட்ட போய் சாரி கேக்குற என்றாள் ஒருத்தி. இல்ல, அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்குற போது இவங்க மேல இடிச்சிட்டேன், அதுக்குதான் இந்த சாரி என்று அவன் மென் நகையோடு சொல்ல முகம் வெளிரி போனாள் துளசி. ஓ, அது நீங்க தானா? சாரி என்றாள் துளசியும். நீ ஏன் சாரி கேக்குற துளசி? என்ன, 2 பேரும் முட்டிக்கிட்டீங்களா? பிரியா சிரிப்போடு கேட்க இதற்கும் மாயக்கண்ணன் பதிலளித்தான். பிரியா, முட்டிக்கிட்டா கொம்பு முளைக்கும்னு சொல்லிடாத. எரும மாட்டுக்கு கொம்பு இருக்கும். என்ன மாயா, சம்பந்தம் இல்லாம பேசுற? டேய், பாவக்கா வாங்கினே இல்லையா? ஐயோ மாம், இதோ வாங்கிட்டேமா. வேற என்ன வாங்கணும்? பீன்ஸா என்று பேச்சை தொடர தான் வாங்கிய பொருளுக்கு பணத்தை கொடுத்து விட்டு நகர துவங்கினாள் துளசி. பாப்பா, வாழைப்பூவை மறந்து வச்சிட்ட பாருமா. ஓ, தேங்க்ஸ் அண்ணா. அம்மா, வாழைப்பூ கூட இருக்குமா, வாங்கிட்டு வரவா? ஓ, சரி சரி என்றவாறே போனை வைத்தான் மாயக்கண்ணன். என்ன தம்பி, வாழைப்பூ தரவா? வேண்டாண்ணா, அம்மாவுக்கு இதை சமைக்க தெரியாதான். அதனால என்ன தம்பி, இதோ போகுதே. இந்த பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பழக்கம்தான். இந்த பாப்பா கிட்ட கேட்டு சமைக்க சொல்லுங்க. என்ன சித்தா, இந்த பாப்பா கிட்ட கேட்டுதான் நாங்க சமைக்கணுமா? நெட்டை தட்டி விட்டா 1000 ரெசிபி வந்து நிக்க போகுது. நீ சொல்லு மாயா, உனக்கு வாழைப்பூவுல என்ன டிஷ் வேணும்? மாலு, உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமாவா? யூடியூப் பார்த்து விதவிதமா சமைக்கிறேனா. இன்னைக்கு லீவு தானே, சொல்லு, உனக்கு என்ன செஞ்சு தரணும்? இல்ல, இருக்கட்டும். அட சொல்லுப்பா மாயா, நாங்க என்ன அந்நியமா? உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா? சும்மா கேளு. பொரியலா, இல்ல அட வடன்னு ஏதாவதா? இல்ல மாலு, சின்ன வயசுல பாட்டி வீட்டுல சாப்பிட்டது ஒரு மாதிரி கறி குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்டியா பண்ணி இருந்தாங்க. வாழைப்பூ குருமாவாம். அப்படி ஒரு குருமா அதுக்கு முன்னாலேயும் சாப்பிட்டதில்ல, அதுக்கு அப்புறமும் சாப்பிட்டதில்ல. அப்படி ஒரு டேஸ்ட் தெரியுமா? குருமா தானே, விடுறா. மதிய லஞ்சுக்கு தானே செஞ்சுக்கிட்டு வரேன் நானே. சித்தா, 2 வாழைப்பூ கொடு. மாலதி கேட்பது படிக்கட்டை நெருங்கி விட்ட துளசிக்கும் கேட்டது. ஏனோ சட்டென தன் தாயின் நினைவு வந்தது அவளுக்கு. அம்மா கையால் மிளகு ரசமும் வாழைப்பூ குருவாவும் சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று? இன்னும் 2 மாதங்கள் இந்த நகரத்தில், இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்தாக வேண்டுமே. அவளது மனம் தனது கிராமத்தின் குளுமையான காற்றுக்கும் பசுமைக்கும் ஏங்கியது. அதோடு அப்பா, அம்மா, தங்கள் வளர்ப்புகளான கருத்தம்மா, செவலை பைரவன் என அனைவரையும் காண ஏங்கியது. இன்னும் 2 மாதம் பொறுத்து கொண்டால் போதும்.
வேலை கிடைத்த கையோடு ஊருக்கு புறப்பட்டு விட வேண்டும். சம்பள பணத்தை பைசா செலவழிக்காமல் அப்பாவிடம் கொடுத்து விட வேண்டும். அப்போதுதான் வயல்காடு கைக்கு வந்து சேரும். துளசி! தமையனின் குரல் கேட்டு திரும்பினாள் துளசி. நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு படியேறி வந்து கொண்டிருந்தான் அண்ணன் சிவசங்கர். அண்ணா, என்ன துளசி நீ வந்திருக்க? அபி என்ன பண்றா? இன்னைக்கு சண்டே தானேண்ணா, அண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு நான் தான் வந்தேன். லிப்ட்ல போலாம்ல, கூடைய கொடு என்று வாங்கி கொண்டவனுடன் இணைந்து நடக்கையில் காய்கறி கவரோடு அங்கே வந்து சேர்ந்தான் மாயக்கண்ணன். குட் மார்னிங் சங்கர் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அட கண்ணனா, டெல்லியில இருந்து நீ எப்ப வந்த? நேத்து நைட்டு வந்தேன். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்க? சூப்பரா எழுதியிருக்கேன் ப்ரோ. அப்போ வேலை கன்ஃபார்ம். வாழ்த்துக்கள் கண்ணா. தேங்க்யூ ப்ரோ. அம்மா எங்க? வாக்கிங் போயிட்டு வர்றீங்களா? ஆமா கண்ணா. என்ன இன்னைக்கு நீ காய் வாங்கிட்டு வர? அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டியா? அம்மாவுக்கு கொஞ்சம் கால் வலியா இருக்கு, அதான் அலைய வேண்டாம்னு நான் வந்தேன். குட், இப்படிதான் இருக்கணும் கண்ணா. என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் நம்மால முடிஞ்ச உதவிய வீட்லயும் செய்யணும். ப்ரோ, அப்போ அபி அன்னைக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அட போப்பா, சண்டே ஆனா மொத்த வேலையையும் என் தலையில கட்டிடுவா. என் தங்க வந்ததுனால என் தலை தப்பிச்சது கண்ணா. இது என் தங்கை, டெக் பார்க்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்கா. துளசி, இது கண்ணன். மாயக்கண்ணன், நம்ம பக்கத்து வீட்டுல கௌரியமா இருக்காங்கல்ல, அவங்க சன். ஓ சரி, கூடைய கொடுனா, நீ முகத்தை அலம்பிட்டு வா, நான் காஃபி கலக்கிறேன் என்றவாறே தமையனின் கையில் இருந்த காய்கறி கூடையை வாங்கி கொண்டு அவள் வீட்டை நெருங்க மாயக்கண்ணன் நெற்றியை சுருக்கினான். என்ன இந்த பெண் ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டாளா? சற்று நேரம் நின்றவன் அவள் வீட்டுக்குள் நுழைந்துவிட சங்கரிடம் விடைபெற்று தன் வீட்டை நோக்கி நடந்தான். அதற்குள் லிப்டில் பயணித்து வந்த மாலதியும் ஆர்த்தியும் குரல் கொடுத்தனர். என்ன மாயா, சொல்லாம கொள்ளாம அப்படியே வந்துட்ட? உனக்காக நாங்க லிப்ட் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா பொடி நடைய நடந்துடலாம்னு ஸ்டெப்லயே வந்துட்டேன் ஆர்த்தி. ஓகே சரி, அப்புறமா மீட் பண்ணலாம். வெயிட் மாயா, மதியம் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துரு. நீ கேட்ட வாழைப்பூ குருமாவை ரெடி பண்ணி வைக்கிறேன். இல்ல மாலு, 6 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். இன்னைக்கு அம்மா கையில ஸ்பெஷலா சாப்பிட போறேன். சோ வாழைப்பூ குருமாவை இன்னொரு நாள் பாத்துக்கிறனே. ஏய், உனக்காக 2 பூ வாங்கி இருக்கேன்டா. விடுமாலு, இன்னைக்கே அவனுக்கு விஷப்பரிச்சை வைக்கணுமா? பொழைச்சு போகட்டும் விடு என்றாள் பிரியா. என்னடி நக்கலா? பின்ன போன சண்டே நீ செஞ்ச பிரெட் அல்வாவை சாப்பிட்டுட்டு 2 நாளா எனக்கு வாயை திறக்கவே முடியல. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கே நான் அந்த பாடுபட்டேன்னா மாயாவோட நிலைமைய நினைச்சு பாரு. ஏய் ஆர்த்தி, மாலுவோட அல்வா அவ்வளவு மோசமாமா இருந்தது என்று பதறினான் மாயக்கண்ணன். அதை ஏன் கேட்கிற மாயா? மீதமானத மொட்டை மாடியில காக்காவுக்கு கொண்டு போய் வச்சோம். இது வரைக்கும் அத ஒரு காக்கா கூட தொட்டு பார்க்கலையே. தொட்டு பார்க்கறது என்ன, மாடி பக்கம் உங்க காக்கா குருவி கூட வர்றதில்ல. ஆர்த்தி சீரியஸாய் சொல்ல மாயக்கண்ணன் வாய்விட்டு சிரித்தான். தன் வீட்டு வாசலை பெருக்கிக் கொண்டிருந்த துளசி அந்த காட்சியை கண்டு முகம் சுளிக்க அது கண்ணனின் பார்வையிலும் பட்டது. அத்தியாயம் 2. துளசி, எப்படிமா இருக்க? தாயின் பரிவான விசாரிப்பில் ஈரக்கையை துடைத்தவாறே பதிலளித்தாள் துளசி போனில். நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன ராசாத்தி, நீ பக்கத்துல இல்லாத குறைதான். அதுலயும் இந்த பைரவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். வாசலையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கான். அண்ணம்மாள் கூற துளசியின் முகம் புன்னகைத்தது. அவளது மனக்கண்ணில் கருப்பு உடலோடு வாலாட்டியவாறே வந்து நின்றது பைரவன். எனக்கும் அவனை பார்க்க ஆசையா தான் இருக்குமா. ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு போறியாமா நீ? வேண்டாமா, 10 ரூபா கூட அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது. அப்பதான் சீக்கிரமா கடன் அடைக்க முடியும். அதோட ட்ரைனிங் டைம்ல லீவ் எடுத்துக்க கூடாதுமா. இன்னும் 2 மாசம் தானே, அப்புறம் வீட்டுல வந்து உங்க கூடவே இருந்து வேலை செய்ய போறேன். லீவு நாள் தோட்டத்துக்கும் வருவேன். ஏமா, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லம்மா, எல்லாம் பழகிடும். லேப்டாப்ப சரி பண்ண அண்ணங்கிட்ட கொடுத்துருக்கேன். அதையும் சரி பண்ணிட்டா போதும். உட்கார்ந்து இருந்தே செய்யற வேலைதாம்மா, சிரமம் ஒண்ணு இல்லை எனக்கு. எப்படியோ அத்தா,
படிச்ச படிப்புக்கு வேலை பார்த்து நீங்களாவது நல்லா இருந்தா போதும். நாங்க மட்டும் நல்லா இருக்கவா இம்புட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க? நாம நல்லா இருக்கணுமா? நம்மள நம்பி நம்ம வீட்ல இருக்கிற வாயில்லா ஜீவனுங்க நல்லா இருக்கணும். நம்ம வயல்ல வேலை செய்யற எல்லாரும் பழையபடி வேலைக்கு வரணும், சம்பாதிக்கணும், வயிறார சாப்பிடணும். அதுக்கு தான் இந்த வேலைக்கே நான் வந்தேன். எல்லாமே மாறுமா? 6 மாசத்துல கடன் அடைச்சு நிலத்தை மீட்டுடலாம். அப்பாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. என் தங்கம், பொட்ட புள்ள, உனக்கு இருக்கிற பொறுப்பு உன் அண்ணனுக்கு இல்லாம போச்சு. அவனோட படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் வாங்கின கடனை சமாளிக்க முடியாம தான் நிலத்தை அடமானம் வச்சோம். அதை மீட்கணும்னு நினைச்சானா அந்த பய என்று அம்மாள் தன் மகனை கடிந்து கொண்டாள். விடுங்கம்மா, அண்ணனே இப்பதான் வீடு வாங்கி இருக்கான், அதுவும் லோன் போட்டு. அதை அடைக்கணும்ல. அப்படியே கடன் வாங்கி வீட்டை வாங்கணும்? சோறு போடுற நிலத்தை இன்னொருத்தங்கிட்ட அடமானம் வச்சிருக்கமே, அத முதல்ல திருப்பணும்னு தோணிச்சு அவனுக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னு தான் பேரு. பெத்தவளுக்கு 10 ரூபா தந்திருப்பானா? எனக்கு தர வேண்டாம். இவனுக்காகத்தானே கடன் வாங்கணும். அதையாவது அடைச்சிருக்கலாம்ல. செஞ்சானா? இந்த லட்சணத்துல 60 லட்சத்துக்கு வீடு வாங்கி இருக்கேன்னு பெருமை வேற. சம்பாதிச்சு வாங்கினா பெருமைதான். ஆனா இப்படி கடனுக்கு வாங்கி மாச சம்பளத்தை அப்படியே கடன்காரனுக்கு கொடுத்தா குடும்பத்துக்கு என்ன மிஞ்சும்? அம்மா, அது அவனோட கவலைமா. அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க, அது போதாத நமக்கு? சென்னையில சொந்த வீடு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா. அதுவும் அண்ணனோட வீடு எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? 3 ரூமு, பெரிய ஹால், கிச்சனே விஸ்தாரமா இருக்குமா. பூஜை ரூமு, பால்கனின்னு செமையா இருக்கு. நீங்களும் அப்பாவும் வந்து பாத்தீங்க, அசந்துருவீங்க என்றால் சமாளிப்பாய். வேண்டாம் வேண்டாம், நாங்க வந்து அந்த மாளிகையை பார்த்து என்னாக போகுது? அவங்களே சந்தோஷமா வாழட்டும் அங்க. துளசி, நீ நல்லா இருக்கியா? சாப்பாடெல்லாம் நல்லா தர்றாங்களா? நல்லா இருக்கேம்மா, எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். மெட்ராஸ்ல எல்லா இடத்துலயும் கூட்டமா இருக்குமாமே. வேலைக்கு போற போது கவனமா போயிட்டு வா தாயி. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இங்க மெயின் ரோட்லயே ஷேர் ஆட்டோ கிடைக்கும், பஸ் இருக்கு. எல்லாத்தையும் பழகிக்கிட்டேம்மா. எல்லா இடத்துலயும் நல்ல மனுஷங்க இருக்காங்கம்மா. இந்த பிளாட்ல உள்ள எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குமா. நல்லா பேசுறாங்க. அது போதும் ராசாத்தி, அதுதான் நமக்கு வேணும். பார்த்து கவனமா இருந்துக்கோமா. சரிம்மா. ஆமா, இன்னைக்கு லீவு தானே? என்ன செய்யறா உன்னோட அண்ணி? அண்ணனும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்கம்மா. ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான். ஏமா, உன்னை மட்டும் தனியா விட்டுட்டா போனாங்க? தாய் தவிப்பாய் கேட்க பொறுமையாய் புன்னகைத்தாள் துளசி. இங்கு வந்த நாள் முதலாய் எல்லா வார விடுமுறை நாட்களிலும் இருவரும் வெளியே செல்வது வழக்கமாகிவிட்டது. நாங்க வெளியே சாப்பிட்டுட்டு வந்துருவோம். உனக்கு ஏதாவது சிம்பிளா பண்ணிக்கோ. துணிகளை எல்லாம் துவைச்சு காய போட்டுடு துளசி என்பதோடு அண்ணி அபிதா புறப்பட்டு விடுவார். துளசி, சாப்பாடு செய்ய உனக்கு கஷ்டமா இருந்தா ஸ்விக்கில ஆர்டர் போட்டுக்கோ என்று 2 100 ரூபாய் தாளை தந்துவிட்டு போயிருந்தான் சிவசங்கர். இதை ஏன் அன்னையிடம் சொல்லி அவளது சங்கடத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொஞ்சம் சமாளித்தாள். இல்லம்மா, என்னையும் கூப்பிட்டாங்க, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏமா, வெளியே போனா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு வரலாம்ல? அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எனக்கு யாரேம்மா தெரியும்? அங்க போய் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்துட்டேன். 4 நாளா இங்க மழை பெய்யுதுமா. இன்னைக்குதான் கொஞ்சமா வெயில் காயுது. துணிகளை துவைச்சேன், இனிமேதான் காய போடணும். சரிம்மா, வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்க. வாரம் முழுக்க வேலைக்கு போற நீ, இன்னைக்கு ஒரு நாளாவது ஓய்வெடு என்ன? சரி அம்மா, போன வச்சிடவா? சரிம்மா, நான் ஈவினிங் பேசுறேன் என்றவாறே போனை வைத்த துளசி துவைத்து வைத்திருந்த துணிகளை 2 வாளிகளில் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியை அடைந்தாள். அன்றைய தின அழுக்கு துணிகளை அன்றன்றைக்கே துவைத்து விட்டால் பால்கனியிலே காய வைத்து எடுத்து விடலாம். ஆனால் அன்னைக்கு அந்த பழக்கம் அறவே கிடையாது என்பது இங்கு வந்த 2 நாட்களில் புரிந்து போனது துளசிக்கு. மொத்த துணிகளையும் வார இறுதியில் சும்மா இருக்க பிடிக்காமல் துளசி துவைத்து போட அதையே தொடர்கதையாக்கி விட்டாள் அபிதா. முதலில் சற்று சிரமமாய் இருந்தாலும் அண்ணன் வீட்டில் சும்மா சாப்பிடாமல் வேலை செய்து சாப்பிட்டதா இருக்கட்டும் என்று முகம் சுணங்காமல் ஏற்றுக்கொண்டாள் துளசி.
அபிதாவும் லகுவாக எல்லா வேலைகளையும் நாத்தனாரின் தலையில் கட்டிவிட்டாள். இப்போதெல்லாம் அறக்க பறக்க காலையில் அவள் எழுவதில்லை. நிதானமாய் 7 மணி வரை தூங்கி எழ முடிகிறது. இரவு வீடு திரும்பியதும் சுட சுட விதவிதமான இரவு உணவு கிடைக்கிறது. உணவிற்காக வெளியே ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அனாவசிய செலவும் இல்லை என்பதால் அபிதாவுக்கு துளசி வந்ததில் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் சலிப்பான வார்த்தைகளோ முகமாற்றத்தை காட்ட வேண்டிய அவசியமோ இல்லை. துளசிக்கும் எந்தவித சங்கடமும் இல்லை. அநேகமாய் வார இறுதி நாட்களில் இருவரும் வெளியேறி விடுவதால், துணிகளை துவைத்து மொட்டை மாடியில் உலர்த்துவதால் இயற்கை காற்றை நின்று நிதானமாய் சுவாசிக்க முடிகிறது துளசியால். தனக்கென்று மெனக்கெட்டு எதையும் சமைக்க வேண்டாம் என்று மொட்டை மாடியில் காலார நடக்க முடிகிறது. தூரத்தே தெரியும் கட்டிடங்களை, சாலையில் ஊர்ந்து செல்லும் வாகனங்களை, இரைச்சலோடு தரையிறங்கும் விமானங்களை, மாலை சூரியன் மறையும் செவ்வானத்தை இப்படி மணிக்கணக்காய் ரசிக்க முடிகிறது. அம்மா அப்பாவிடம் கூடுதலாய் சில மணி துளிகள் பேச முடிகிறது என்பதால் துளசிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் பிடித்து போனது. மூச்சு வாங்க படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடி கதவை திறக்க இடுப்பில் இருந்த சாவி கொத்தை எடுத்தவளின் நெற்றி சுருங்கியது. பூட்டு திறக்கப்பட்டிருந்தது. இத்தனை வாரங்களில் இதுபோல் எவரும் அதை திறந்ததில்லை. அனைவரிடமும் மாற்றுச்சாவி உண்டென்பதால் அவரவர் தேவைக்கு திறந்து கொள்ளலாம், மறக்காமல் பூட்டிவிட வேண்டும் என்பது அன்னியின் உத்தரவு. சரி, இன்று யார் திறந்திருப்பார்கள்? கேட்டை மெதுவாய் தள்ளி திறந்து எட்டி பார்த்தவளின் நாசியில் சிகரெட்டு நெடி தாக்க தொண்டை கமறி இருமத் துவங்கினாள் துளசி. திடீர் என்று கேட்ட இருமல் ஒளியில் சுவரோரமாய் நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்த மாயக்கண்ணன் பதறி போய் திரும்பினான். அந்த பதட்டத்தில் சிகரெட்டு நழுவி கீழே விழுந்துவிட காலால் நசுக்கியவாறே அவன் குரல் கொடுத்தான். ஏங்க, குரல் கொடுத்துட்டு வரமாட்டீங்களா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். ஹலோ, இது ஒன்னும் உங்க வீட்டு பெட்ரூம் இல்ல, குரல் கொடுத்துட்டு வர. துளசி வெடிக்கென கேட்க அவசரமாய் அவளை கையமர்த்தினான் மாயக்கண்ணன். ஏங்க கத்துறீங்க? மெல்ல பேசுங்க. லுக் மிஸ்டர், இது பொது இடம். சிகரெட் குடிக்கிறதா இருந்தா உங்க வீட்டுல வச்சு பிடிக்கணும். ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க. ஓ, அப்ப நீங்க மட்டும் அடுத்தவங்களை கொல்லலாம், அப்படித்தானே? வாட்? உங்க சிகரெட் பெட்டியில என்ன வாசகம் போட்டிருக்கு? அது புகைப்பிடிக்காதீர், புற்றுநோய் வரும், உயிரை கொல்லும்னு ஏதாவது போட்டிருப்பாங்க. அதாவது இந்த புகையை சுவாசிச்சா உடலுக்கு தீங்கு நேரும், புற்றுநோய் வரும், அப்படித்தானே? மெலிதாய் தோளை குலுக்கி ஆமோதித்தான் மாயக்கண்ணன். ஏன் சார், இவ்வளவு கேடுன்னு தெரிஞ்சும் இத குடிக்கணுமா? இது உங்களை மட்டுமா பாதிக்குது? சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்குதே. ஹலோ, நான் மட்டுமா சிகரெட் பிடிக்கிறேன்? அது கூட யார் கண்ணிலையும் படாம தனியா வந்துதான் பிடிக்கிறேன். தப்புன்னு தெரிஞ்சுதானே ஒளிஞ்சு நின்று பிடிக்கிறீங்க. ஆட, என்னடா இது? என் அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட 2 திட்டோட விட்டுருப்பாங்க. நீங்க என்ன நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வியா கேக்குறீங்க. ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு மட்டும் ஆசையா? நீங்க சிகரெட் பிடிங்க, பிடிக்காம போங்க, எனக்கு என்ன வந்தது? பட் ஒன் திங், இனிமே இங்க நின்னு சிகரெட் பிடிக்கிறதா இருந்தா புகைய வெளியே விடக்கூடாது, தட்ஸ் ஆல் என்றவாறு கொண்டு வந்த துணிகளை உதறி காயப்போட துவங்கினாள் துளசி. என்ன என்ன சொன்னீங்க இப்போ? புகைய வெளியே விடக்கூடாதுன்னு சொன்ன. இது என்ன அநியாயமா இருக்கு? புகைய வெளியே விடாம எப்படி சிகரெட் பிடிக்கிறது? சீக்கிரமா செத்து போகணும்னு தானே இதை பிடிக்கிறீங்க. அந்த புகைய வெளியே ஏன் விடுறீங்க? அதை சுவாசிக்கிற நாங்க ஏன் நோய் வந்து சாகணும்? ஐயோ, ஒரு சாதாரண சிகரெட் பிடிச்சதுக்கு என்ன ஒரு கொலகார ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டீங்களே. உண்மை அதுதானே? அம்மா தாயே, போதுமா? இனிமே சிகரெட்டே பிடிக்கல, போதுமா? சிகரெட் பிடிக்கிறதும் பிடிக்காததும் உங்க இஷ்டம், பட் புகைய வெளியே விடாதீங்க, அவ்வளவுதான். துணிகள் முழுவதையும் காய போட்டு விட்டு அவை காற்றில் பறந்து விடாமல் இருக்க கிளிப்பை மாட்டிவிட்டு காலியான பக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவளை தயக்கமாய் அழைத்தான் மாயக்கண்ணன். ஒரு நிமிஷம். என்ன, இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க? ஏன்? இல்ல, உங்க முன்னால தப்பி தவறி ஸ்மோக் பண்ணி மாட்டிக்க கூடாதுன்னு தான். ஏன் சார், உணவுத்துறையின் ஏதோ முக்கியமான பணியில சேர போறதா சொன்னாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலையில முழு ஆரோக்கியத்தோட
ரொம்ப நாள் வேலை செய்ய வேண்டாமா? இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக உங்க வாழ்நாள வீணாக்கிக்கணுமா? கௌரி அம்மாவுக்கு நீங்க ஒரே பிள்ளைன்னு சொன்னாங்க. உங்க அம்மாவ கடைசி வரைக்கும் நீங்க தானே பாத்துக்கணும். துளசி அவனை நேராய் பார்த்து கேட்க தடுமாற்றமாய் அவள் சொன்னதை ஆமோதித்தான் மாயக்கண்ணன். ஆமா, அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ல. ஏங்க, நான் ஒன்னும் செயின் ஸ்மோக்கர் கிடையாதுங்க. எப்பவாவது போர் அடிச்சா ஒன்னு பிடிப்பேன். அது கூட இப்ப ரீசெண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பழகிட்டேன். எல்லா தப்பும் முதல்ல ஒண்ணுல இருந்து தான் தொடங்கும். அப்புறம் ஒண்ணுல இருந்து இன்னொன்னுன்னு தொடர்ந்துகிட்டே இருக்கும். சாரி, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவோ திருத்தவோ எனக்கு உரிமை இல்லதான். ஆனா இந்த புகைப்பழக்கத்தால கேன்சர் வந்து கஷ்டப்பட்டு இறந்து போன ஒருத்தரை நான் கண்ணால பார்த்திருக்கேன். கடைசி நொடிகள்ல அவர் பட்ட வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. அத பார்த்ததுல இருந்து யாரு சிகரெட் பிடிச்சாலும் எனக்கு அந்த அண்ணனோட நினைவு தான் வருது. அவரை மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாதுங்கிற அக்கறையில தான் சொன்னேன். மத்தபடி உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் யாரு? இனிமே சிகரெட் பிடிக்கணும்னு தோணுனா ஒரு 2 நிமிஷம் அந்த சிகரெட் பெட்டிய உத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல செய்யுங்க என்று கூறியவள் விலகிச் சென்றுவிட, குழப்பமாய் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பெட்டியை எடுத்தான். இதுல 2 நிமிஷம் பார்க்க என்ன இருக்கு என்பதாய் அதில் பார்வையை பதித்தவன் முகம் அருவருப்பாய் சுருங்கியது. புற்றுநோய் வந்தால் உன் வாய், கன்னம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று பயமுறுத்திய அந்த படத்தை பார்த்து பதறிப்போய் சிகரெட் பெட்டியை தூக்கி எறிந்தான் மாயக்கண்ணன். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.